கர்த்தருக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகள் அனைவருக்கும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திலே முதலாவது அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தருடைய இரக்கமும் அன்பும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. இந்த நாளில் தேவனோடும் அவருடைய குமாரனோடும் சகோதரர்கள் ஒருவரோடொருவர் ஐக்கியமாயிருப்பதற்கான வழிகளிலே பாகம் 15வது பாகம். 14ஆம் பாகத்திலே நாம் என்ன பேசினோம் என்றால், கிறிஸ்துவின் சரீரத்தின் நோக்கம் என்ன, அதாவது தேவனுடைய சித்தத்தை உணர்ந்து கொள்ளாத அவயவங்களுக்கு என்ன நடக்கும் என்பதையும், ஐக்கியத்தின் மேன்மையான வழி, ஐக்கியத்தை பற்றி கொண்டு வளர்வதற்கு கேட்டுக்கொள்ளப்படுவது என்ன என்பதை பற்றி நாம் பார்த்தோம். எபேசியர் 4:15-16 சரீரத்தின் நோக்கமும் அதனுடைய வேலையும் 16ஆம் வசனத்திலே சொல்லப்படுகிறது. தன் தன் அளவுக்கு தக்கதாக. இதுதான் நம்ம பாடமா பேசணும். தேவன் என்னை எந்த தன்மையில், எந்த அளவில், மன்னிக்கவும், எந்த அளவு எனக்கு கொடுத்திருக்கிறாரோ, எந்த அவயவமாக என்னை வைத்திருக்கிறாரோ, அந்த அளவின்படி செயல்படுவோமானால் அது அன்பு. எப்படி அன்பாகும்? தேவனுடைய சித்தத்தை உணர்ந்து கொள்கிற அன்பு. அது அன்போடு நடக்கும்போது தனக்கு பக்தி விருத்தியாகிய சரீர வளர்ச்சியை அது உண்டாக்கும். இந்த பாடத்துடன் அப்படி மோசையின் காலத்திலும் தேவனுடைய சித்தத்திற்கு எதிராக உணர்ந்து கொள்ளாத வேலை செய்யும் பொழுது தேவனை விட்டு அது எவ்வளவு அவர்களை தூரப்படுத்தினது. அவர்கள் தங்களுக்கு தேவன் கொடுத்ததை எப்படி எண்ணினார்கள்? அற்பமாக. அவர்கள் தேடினது என்ன? ஆசாரிய பட்டத்தை. இன்றும் அதே நிலைமை சபைகளில் இருக்கிறதா? மாற்றம் ஒன்றும் இல்லை, அதே நிலைமை இருக்கிறது. இதனால் அவயவங்கள் தன்னுடைய செயல்பாட்டை செய்வதில் உணர்ந்து கொள்ளாமல் இருக்கிறது. தேவன் என்னை என்ன அவயவமாக வைத்திருக்கிறார், என்ன அளவை எனக்கு கொடுத்திருக்கிறார், என்னுடைய திறமை என்ன, தேவன் எதை எனக்கு அங்கீகரித்திருக்கிறார் என்பதை நான் உணர்ந்து கொள்ளாத பொழுது நான் இன்னொரு அவயவத்தினுடைய வேலையை செய்ய ஆரம்பிக்கிற பொழுது அது தேவனுடைய ஐக்கியத்திலிருந்து என்னை பிரித்து விடுகிறது. சபையின் ஐக்கியத்தை அது கெடுத்து விடுகிறது. பிரிவினையை அது ஏற்படுத்துகிறது. தேவனுக்கு எதிராக என்னை திருப்பி விடுகிறது. பாவம் செய்வதற்கு என்னை அதை தூண்டி விடுகிறது. இந்த தண்டனை அவர்களுக்கு அன்றைக்கு இருந்தது, இன்றைக்கு இல்லை என்று நாம் சொல்லக்கூடாது. எச்சரிக்கை இருக்கிறது, திஷ்டாந்தம் இருக்கிறது, நீங்களும் ஆகாதிருங்கள் என்ற வார்த்தையும் இருக்கிறது. இதை பற்றி தான் நாம் 14வது பாகத்திலே பார்த்தோம். சத்தியங்களை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய சத்தியத்தை உணர்ந்து கொள்ளும்படி நாம் கேட்கணும். நமக்கு தேவன் என்ன பொறுப்பை அளித்திருக்கிறாரோ அது மேன்மையானது. தேவன் என்னை என்ன அவயவமாக வைத்திருக்கிறாரோ அது மேன்மையானது, அற்பமானது அல்ல. தேவன் என்னை கனப்படுத்துவதற்கு திட்டம் வைத்திருக்கிறார், அலங்கரிப்பதற்கு திட்டம் வைத்திருக்கிறார். அதனால் நாம் 1 Corinthiயர் 12 அது நிரூபித்து காட்டுகிறது. ஆகையினால் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் சுறுசுறுப்புடனும் ஜாக்கிரதையுடனும் அவரை பணி செய்ய வேண்டும் என்பதை கடந்த பாடத்திலே நாம் பார்த்தோம். இந்த 15வது பாடத்திலே கர்த்தருடைய பிள்ளைகள் தொடர்ந்து முடிவு பரியந்தம் ஐக்கியமாயிருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும், அல்லது எப்படிப்பட்ட உணர்ந்து கொள்ளுதலை பெற்றிருக்க வேண்டும். அது என்ன உணர்ந்து கொள்ளுதல்? நான் ஆரம்பத்தில் எங்கிருந்தேன், நான் எப்படி இருந்தேன்,
தேவன் என்னை எப்படி மீட்டெடுத்தார், இப்போ நான் எப்படி இருக்கிறேன், இதற்கு காரணம் என்ன, எப்படி நான் வந்தேன், இந்த உணர்ந்து கொள்ளுதல் ஒவ்வொருவருக்கும் கண்டிப்பாக வேண்டும். அது இல்லாத பொழுது நாம் மேன்மையாக நானே வளர்ந்து விட்டதாக எண்ணக்கூடும், நானே எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டதாக எண்ணக்கூடும், நானே மேலோங்கி வந்துவிட்டதாக எண்ணக்கூடும். நிச்சயமாக இல்லை. ஒவ்வொருவருடைய வளர்ச்சிக்கும் தேவன்தான் மூல காரணர். கிறிஸ்து மூலமாக நமக்கு தேவனுடைய வார்த்தை கொடுத்திருக்கிறார். பிறகு தேவ மனிதர்களையும் வைத்திருக்கிறார். நாம் தேவனுக்கு கனத்தையும் மகிமையும் செலுத்துவோம், மனிதர்களுக்கு நன்றியோடு நினைத்து பார்ப்போம். உதாரணமாக எதை அடிப்படையாக நான் வைத்து பேசுகிறேன் என்றால், இஸ்ரவேலர்கள் ஒவ்வொரு முறையும் பஸ்காவை ஏன் நினைக்கணும்? பாடங்களை பேசுவோம். ஏன் நினைக்கணும்? கேள்வி. அது நினைக்கும் போது அவருடைய கருத்து என்ன? பிள்ளைகளுக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறார்கள், தாங்கள் என்ன நினைவு கூறுகிறார்கள், இன்னும் அதிகமான தேவனிடத்தில் நெருங்குவதற்கு அது என்ன உதவி செய்யும், இல்ல ஒரு பண்டிகை மாதிரி கொண்டாட்டமா போயிடுமா? அப்படி இன்றைக்கு போயிடுச்சு நவீன உலகத்தில். இன்னும் ஒரு கேள்வி கேட்போமா? கிறிஸ்துவின் மரணத்தை வாரத்தின் முதல் நாள் தோறும் நான் நினைவு கூறும்போது என்ன நினைவு கூறுகிறோம்? ஆவிக்குரிய பஸ்கா, மீட்டெடுத்த நாள், கிரியத்திற்கொள்ளப்பட்ட நாள், ரட்சிக்கப்படுகிறதுக்கான எனக்காக அன்பு கூர்ந்த நாள். உன் நினைவு கூறலையா? ஒவ்வொரு முறையும் நினைவு கூறும் பொழுது நமக்கு நெருக்கம் ஏற்படுமா அல்லது தூரம் ஏற்படுமா? அவரோடு ஐக்கியம் கொள்வதற்கு வாய்ப்பு வருமா இல்ல தூர போறதுக்கு உதவிகரமா இருக்குமா? இன்னும் உலகம் போல யோசித்தா என்ன ஆகும்? உங்களுக்கு யாரோ ஒருவர் அதிக நன்மைகளை கடன் கொடுத்திருக்கிறார் அல்லது ஏதோ ஒன்று செய்திருக்கிறார். நீங்கள் நினைத்து பார்க்கிறீர்கள், உங்களை அவரை விட்டு தூரமாக்குமா அல்லது நெருக்கமாக்குமா? ஒன்னாக்காதா? புரிந்து கொள்கிறோமா? நிச்சயமாக. இப்படி இஸ்ரவேல் மக்கள் எசேக்கியேல் 16ஆம் அதிகாரத்திலே மீட்கப்படும் பொழுது பிறப்பின் வர்த்தமானம் என்னவென்றால், நீ எங்கே பிறந்தாய், எப்படி கிடந்தாய், நீ சுத்திகரிக்கப்பட்டாயா, தொப்புள் கொடி வெட்டப்பட்டாயா, வஸ்திரம் இருந்ததா, நிர்வாணமாயிருந்தாயா என்று தேவன் கேட்கிறார். உன்னை கவனிப்பதற்கு ஆள் இருந்ததா என்றெல்லாம் கேட்கிறார். இதெல்லாம் அவர்கள் நினைத்து பார்க்கிற பொழுது அவங்க தேவன்கிட்ட நெருங்குவாங்களா இல்ல தூர போவாங்களா? நினைத்து பார்த்திருந்தால், நிச்சயமாக உணர்ந்து கொள்ளுதலோடு நினைத்து பார்த்திருந்தால் நெருக்கமாக ஆயிருப்பார்கள், ஐக்கியமாக ஆயிருப்பார்கள். அதை மறந்து, தான் வந்த நிலையை மறந்து ஆரம்ப நிலையை நினைவு கூறாததினாலே அவர்கள் தேவனை மறந்து போனார்கள். இப்ப இன்றைக்கு நாம் பார்க்கிற பாடம் இதுதாங்க. நாம் தொடர்ந்து முடிவு பரியந்தம் ஐக்கியமாயிருக்க எப்படிப்பட்ட நினைவு கூர்ந்த உணர்ந்து கொள்ளுதலை பெற்றிருக்க வேண்டும்? எல்லாவற்றுக்கும் முதலாவது ஆரம்ப நிலையை, முதலாவது நினைவு கூறுதல் கண்டிப்பாக இருந்தே ஆக வேண்டும். இந்த நிலையை முதலாவது நாம் அங்கீகரிக்காமல் போவோமானால் நிச்சயமாக நான் மறந்து போக வாய்ப்பு இருக்கிறது. நான் யார்? ஒரு இஸ்ரவேல் ஜனங்க கூட்டத்திலே ஒரு திக்கற்றோரையும் பரதேசியும் ஏழைகளையும் கவனிக்க வேண்டும் என்றால் எது நினைக்கணும்? நானும் ஒரு நாளில் இப்படி இருந்தேன் என்பதை நினைவு கூறும்படி தேவன் கேட்கிறார். ஏன்? என்னை நினைக்கும் பொழுதுதான் மற்றவர்களை மேன்மையாக எண்ணுவதற்கு எனக்கு உதவி செய்யும். தங்களிலும் மேன்மையானவர்களாக நாம் எண்ண வேண்டும். இந்த அடிப்படையில் தான் இந்த பாடத்தை நாம் கொண்டு போறோம். ஒவ்வொரு முறையும் நாம் தேவனுடைய வார்த்தையை மேன்மையானதாக கொடுக்க முயற்சி செய்கிறோம். பிதாவாகிய தேவன் நம்மை ஆசீர்வதிக்கட்டும். உணர்ந்து கொள்ளுதல் நமக்கு முதலாவது கிடைக்கட்டும். முதல்ல நம்ம இப்படி துவக்குவோம், அது நன்மையா இருக்கும். எந்த ஒரு வீடும் தானாக ஒருவர் உருவாக்காமல் வந்து விடுமா?
உலகம் இதை குறித்து என்ன சொல்லுகிறது? இயற்கை. இயற்கை என்றா தானாக வந்ததா? நேச்சர், சுபாவம், பழக்கம், நிறைய காரியங்கள் சொல்ல முடியும். பாருங்க, அது சுபாவமா அதுவா இருக்கா? எபிரேயர் 3:4 தேவன் சொல்கிறார், ஏனெனில் எந்த வீடும் ஒருவனால் உண்டாக்கப்படும், எல்லாவற்றையும் உண்டு பண்ணினவர் தேவன். பாருங்க, மனிதனுடைய காட்சி, தேவனுடைய முறம். மனிதன் புரிந்து கொள்வதற்காக ஏனெனில் எந்த வீடும் ஒருவனால் உண்டாக்கப்படும், எல்லாவற்றையும் உண்டு பண்ணினவர் தேவன் சொல்றார். சும்மா என்ன வரும்? எது வரும்? ஒருவர் உருவாக்காமல் ஒரு வந்து விடுதா? உங்கள் வீட்டில் உள்ள தூசி, குப்பை முதற்கொண்டு தானாக வந்ததா? காற்றில் பறந்து வந்ததுன்னு வைத்துக் கொள்ளுங்க. அது எங்கிருந்து வந்தது? சும்மா ஏதாவது வந்துடுதா? பாருங்க, எப்படி இருந்தாலும் எந்த ஒரு பொருளும் தானாக வீட்டுக்குள் வருவதில்லை. ஒருவேளை தூசி வேணா தானா வந்திருக்கலாம், மற்ற எந்த பொருள், எந்த காரியம் உங்க வீட்டில் தானா இருக்கு? அது கூட தேவன் அடிக்கிற காற்றின் மூலமாக தான் வந்திருக்கும். எபிரேயர் 11:3 உலகம் சொல்வது போல இயற்கை தன்னைத்தானே உருவாக்கி கொண்டதா? அப்படிதான் சொல்றாங்க மக்கள். எப்படி ஏமாத்துறாங்க பாருங்க. மரத்தை பாருங்க, நீங்க நட்டீங்களான்னு கேட்கிறாங்க. அந்த புல் பூண்டெல்லாம் பாருங்க, நீங்க விதைச்சீங்களான்னு கேட்கிறாங்க. இவ்வளவுதான் மனிதனுக்கு தெரியுது. அவன் பார்க்கிற காட்சி இவ்வளவுதான். ஆனால் அந்த விதை எங்கிருந்து வந்தது? அது யார் முளைக்க பண்ணுகிறது? எப்படி முளைக்கிறது? தண்ணீர் எங்கிருந்து வந்தது? பூமி எங்கிருந்து வந்தது? முளைப்பதற்கு காரணமானது என்ன? இதெல்லாம் மனிதன் ஏன் ஆராய்ச்சி பண்றதில்லை? அவன் தேடுவது கிடையாது, தடவுவது கிடையாது, சிருஷ்டிகரை அறிந்து கொள்வதற்கு அவன் முயற்சி செய்வது கிடையாது. அவனுக்கு கற்பிக்கப்படுகிறது இது தானாக வந்தது. உலகம் தன்னைத்தானே உருவாக்கி கொண்டதா? பாருங்க, மனிதன் அப்படித்தான் சொல்லுகிறான். சூரிய குடும்பம், சந்திர குடும்பம், நட்சத்திர குடும்பம் சொல்லிட்டு அவர்கள் அது தானா உருவாக்கி கொண்டதா? இல்ல ஒருவர் அவ்விதமாய் செய்து வைத்திருக்கிறாரா? இல்ல கட்டளை கொடுத்திருக்கிறாரா? எபிரேயர் 11:3 வாசிப்போம். விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினாலே உண்டாக்கப்பட்டதென்றும் இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாக்கவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். காணப்படக்கூடிய அத்தனை காரியங்களும் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாக்கப்படவில்லை என்று அறிந்திருக்கிறோம். வேற எப்படி வந்தது? தேவனுடைய வார்த்தையின் நாளே. மனிதனுக்கு இது தெரியல. அதனாலே அவர் மனிதர்கள் சொல்லுகிறார்கள் இது தானாய் வந்தது, இயற்கை தன்னைத்தானே உருவாக்கி கொண்டது. 2 பேதுரு 3:5 பூர்வ காலத்தில் தேவனுடைய வார்த்தையினாலே வானங்களும் ஜலத்தினின்று தோன்றி ஜலத்தினாலே நிலை கொண்டிருக்கிற பூமியும் உண்டாயின என்பதையும் மனதார அந்த பரியாசக்காரங்க அறியாம இருக்கிறாங்க. இப்போ முதல் கருத்தானது ஏது நம்ம இதை பேசுறோம் என்றீங்கன்னா, எது ஒன்றும் தானாக வந்தது இல்லை. உலகமாயிருக்கட்டும், மனுஷங்களா இருக்கட்டும், மரமா இருக்கட்டும், செடியா இருக்கட்டும், காடுகள், மலைகள், புல்லுகள், பூண்டுகள், கனிவிருட்சங்கள் எதுவா இருந்தாலும் சரி, இதெல்லாம் முன்னமே நாம் ஒரு பாடத்தில், அதாவது ஊழியம் செய்யற காரியத்தில் ஒரு பாடங்களை பேசியிருக்கிறோம். எல்லாம் தேவனால் உண்டாக்கப்பட்டது. மனிதன் என்ன காண தெரியல, எங்கே காண தெரியல? தண்ணீர் பார்க்கிறான்,
மலைகளை பார்க்கிறான், செடிகளை பார்க்கிறான், மரங்களை பார்க்கிறான், புல்லுகளை பார்க்கிறான், மின்சாரங்களை உணர்கிறான், இதெல்லாம் பார்க்கிறான். அவ்வளவுதான், முடிந்தது. எங்கிருந்து எப்படி வந்தது? இது தானா வருகிறது? அவன் யோசிக்கிறான். நிச்சயமாக இல்லை என்று தேவன் சொல்லுகிறார். ஒரு வசனங்களை வாசிப்போம். தேவனுடைய விதிமுறை அவருடைய படைப்பில் என்ன இருக்கிறது? தானாக வருகிறதா, தேவனுடைய கட்டளையினால் நடைபெறுகிறதா? ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 11-12. பாருங்கள், இவன் செடியை பார்த்தான், மரங்களை பார்த்தான், களைகளை பார்த்தான், புல் பூண்டுகளை பார்க்கிறான். பிறகு தானாக வந்துவிட்டது என்று மனிதர்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் எதை பற்றி அவர் உணர்ந்து கொள்ளவில்லை என்று சொன்னால், ஆதியாகமம் 1:11-12, அப்பொழுது தேவன் பூமியானது புல்லையும் விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் பூமியின் மேல் தங்கள் விதையுடைய கனிகளை தங்கள் ஜாதியின்படியே கொடுக்கும் கனிவிருட்சங்களையும் முளைப்பிக்க கடவுது என்றார். அது அப்படியே ஆயிற்று. என்ன சொல்றார்? விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் விதையுடைய கனிகளை தங்கள் சாதியின்படியே கொடுக்கும் கனிவிருட்சங்களையும் முளைப்பிக்க கடவுது. அப்போ விதையை பிறப்பிக்க பண்ணது யாரு? விதையை உண்டாக்குனது யாரு? கேள்வி கேட்போமா? மனிதர்களுக்கு அநேக கேள்விகளுக்கு விடை தெரியாது. கோழி முதல்ல வந்துச்சா, முட்டை முதல்ல வந்துச்சா, பறவை முதல்ல வந்துச்சா, முட்டை வந்துச்சா, செடி வந்துச்சா, மரம் வந்துச்சா, என்ன தெரியும்? பட்டிமன்றக்காரர்களை நம்பினால் என்ன தெரியும்? தேவன் என்ன சொல்றாரு? பறவைகள் எங்கிருந்து வந்தது? முட்டையிலிருந்து வந்துச்சா? மரம் செடி கொடிகள் எங்கிருந்து வந்தது? பூமியிலிருந்து வந்தது, ஜலத்திலிருந்து வந்தது. பிறகு பிறப்பிக்கும், அது விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் கனிகளை சாதியின்படி கொடுக்கும் கனி விருட்சங்களையும் முளைப்பிக்க கடவுது என்றார். பாருங்கள், நீங்க 1ஆம் அதிகாரம் படிச்சீங்கன்னா அதுக்கான விவரம் இன்னும் இருக்கிறது. பூமியானது, இப்படி நம்ம வார்த்தைகளை படிக்கிற பொழுது அந்த வார்த்தையினுடைய வல்லமையை நாம் உணர்ந்து கொள்ள பிள்ளைகளாக நாம் இருக்க கடவோம். இப்படி ஒவ்வொரு காரியங்களும் நடந்து கொண்டே வந்தது. அப்ப தேவன் ஆச்சரியப்படும் படுகையிலே பாருங்க, 1ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 12ஆம் வசனத்தை படிச்சீங்கன்னா, பூமியானது, விதையானது அல்ல, பூமியானது புல்லையும் தங்கள் சாதியின்படியே விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் தெளிவுபடுத்துறாரா? விதைன்னு சொல்ல தெரியுமா? சொல்ல தெரியும். அப்ப தேவன் சொல்லாத ஒன்றை நாம் சொல்லுவதற்கு மனிதனுக்கு புரியல. அப்படியா? அப்படி வந்திருக்க சாத்தியம் இல்லையே. எது எப்படி வருது? இங்க தேவன் அப்படி வச்சிருக்கவே இல்லை. ஆனால் தேவன் செய்திருக்கிறாரா? இல்லையா? அதை பார்க்காததினாலே, அது அவனுக்கு தெரியாதனாலே அவன் நம்புவது கிடையாது. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளோ நாம் விசுவாசிக்கிறோம். பாருங்கள், ஆதியாகமம் 1:21 படிச்சீங்கன்னா, தேவன் மகா மச்சங்களையும் ஜலத்தில் தங்கள் சாதியின்படியே திரளாய் சணிப்பிக்கப்பட்ட சகல நீர்வாழும் சந்துக்களும் சகல சிறகுள்ள ஜாதியான சகல பறவைகளையும் சிருஷ்டித்தார். ஜலத்தில் ஒரு வார்த்தை இருக்கா? சரி. பிறகு பழுகி பெருகி நிரப்பும்படி சொல்லுகிறார். பாருங்கள், 24ஆம் வசனத்தை படிச்சீங்கன்னா, பின்பு தேவன் பூமியானது ஜாதி ஜாதியான ஜீவசந்துக்களாகிய நாட்டு மிருகங்களையும் ஊரும் பிராணிகளையும் காட்டு மிருகங்களையும் ஜாதி ஜாதியாக பிறப்பிக்க கடவுது என்றார். அப்படியே ஆயிற்று. எது? பூமியானது. மனிதனுக்கு இது எப்படி சாத்தியம்னு யோசிக்கிறான். ஒரு பூமியில இருந்து என்ன வரும் அப்படின்னு யோசிக்கிறான். நாம் ஏன் யோசிக்கிறான் என்று சொல்கிறோம் சில நேரங்கள் தெரியுதா? மதீனமாக செயல்படுகிற பொழுது நாம் அவ்வாறு பேச வேண்டிய அவசியம் இருக்கிறது. விசுவாசிக்கு மறுக்கிற பொழுது தேவன் சில நேரங்களில் அவன் பேசுகிறார். பாருங்கள், கோபத்தினால் அப்படி பேசுவதில்லை. தேவனுடைய சித்தத்தை உணர்ந்து கொள்ளாத,
பாருங்கள், தேவன் சொல்லுவதற்காக அவன் செல்வது கிடையாது. எப்படி வரும், சாத்தியம் என்ன, முரண்பாடு அப்படின்னு யோசிக்கிறான். அவனுக்கு புரியல முரண்பாடு. பூமி சுத்துதா, சூரியன் சுத்துதா, புரியல, ஏதோ சுத்துது, சொல்லிட்டு போட்டோம். முரண்பாடு, எப்படி முரண்பாடு இருக்கும் பாருங்கள். சூரியன் இல்லாமல் செடி வளராது என்பது விஞ்ஞானம். ஆனால் வேதத்தில் இருக்கிறதா? இருக்கிறது. காட்டுங்க, வந்திருக்கா இல்லையா? அப்ப இன்றைய நீங்க காரியங்களை தேவன் சொல்லுவதை நம்ப மறுக்கிற பொழுது அவர்கள் தானே தன்னுடைய சக்தி என்று நினைக்கிறார்கள். இங்கதான் நம்முடைய பாடம் ஆரம்பிக்கிறது. இப்பொழுதுதான் நாம் தேவனோடு உள்ள ஐக்கியத்தை கெடுக்க வேலை நடக்கிறது. சாத்தான் தந்திரவாதி. இப்படித்தான் கிறிஸ்தவருடைய மனங்களில், தேவனுடைய ஜனங்களின் மனங்களில், இருதயங்களில் சாத்தான் விதைத்து விடுகிறான். எப்பொழுது? மத்தேயு 13 நித்திரையாயிருக்கும் பொழுது. காணவில்லை என்பதற்காக அது இல்லை என்ற அர்த்தம் அல்ல. எதுவும் தோன்றப்படுகிறவைகளினால் அது உண்டாக்கப்படவில்லை என்று தேவன் சொல்லுகிறார். கட்டளை, தேவனுடைய கட்டளை. ஆதியாகமம் 1:28 பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பழகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாத்து பறவைகளையும் பூமியில் மேல் நடமாடுகிற சகல ஜீவஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். இன்னும் சில மனிதங்க சொல்றாங்க, தேவன் கிரியெல்லாம் ஒன்றும் செய்யல, அவர் ஓய்வுக்கு போயிட்டாரு, உலகம் தானா நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. தேவன் என்றைக்கு உலகத்தை இயக்கி விட்டுட்டாரோ அன்றோடு அவர் ஓய்வுக்கு போயிட்டாரு. அதுதான் இந்த உலகம் சுத்துறது அப்படி கேட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்றாங்க. அதுக்கு மனிதன் சில சங்கு பம்பரம் போன்ற காட்சிகளை காட்டுறாங்க. அதுதான் சொல்லிட்டே இருக்காங்க இன்னைக்கு மக்கள். சார், தேவன் தூங்க போயிட்டாரா? உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. பாருங்கள், அப்படியானால் தேவன் கிரியை செய்கிறார் என்பதற்கு அநேக சான்றுகள் நமக்கு சொல்ல முடியும். சகரியா 12:1 இஸ்ரவேலை குறித்து கர்த்தர் சொன்ன வார்த்தையின் பாரம், வானங்களை விரித்து பூமியை அஸ்திபாரப்படுத்தி மனுஷனுடைய ஆவியை அவனுக்குள் உண்டாக்குகிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உண்டாக்கின அல்ல, உண்டாக்குகிற. மனிதன் கேட்டு பாருங்க, என்ன சொல்றாங்க? எங்கிருந்து வந்த? தேவனா கொடுத்தாரு. எங்க தாய் தகப்பனுடைய செயல்னால நான் பிறந்தேன்னு சொல்றேன். தெரியாது, தெரியுது, அவ்வளவுதான் தெரியும். அப்படின்னா எல்லாரும் எங்க பிள்ளையை பெறாங்க? எத்தனை பேர் பெறாங்க? இல்ல. ஏன் மனிதன் யோசிப்பானா? இல்ல, சரீர கூட்டு சரியில்லை. தேவன் என்ன சொல்றாரு? ஆவியை அவனுக்குள் உண்டாக்குகிற. எப்பொழுது? பிறந்த பிற்பாடா? பெரியாள வந்த பிற்பாடா? மருத்துவருக்கே தெரியாதுங்க, எலும்பு எப்படி வருதுன்னே தெரியாது. ஒருவேளை முழு வளர்ச்சி நிலை குறித்து இந்த நாட்களில் பிரசவ ஏற்படும் சொல்ல முடியும். இந்த நாட்களுக்குள்ள நடக்கும் என்று சொல்ல முடியும். ஆவியை அவனுக்குள் உண்டாக்குகிற கர்த்தர். மனிதன் என்ன பார்க்கிறானோ அதை அவன் ஆமா என்று சொல்லுகிறான். அவனுக்கு எது தெரியவில்லையோ அதற்காக தேவன் இல்லாமல் போகல, உருவாக்கினவர் இல்லாமல் போகல. அப்படி சிந்திக்கிறதுனால தான் தம்முடைய சிந்தனைகளினாலே வீணரானார்கள். தேவனிடத்தில் சேர முடியாமல் போனார்கள், தேவனை மகிமைப்படுத்த முடியாமல் போனார்கள். காரணம், இது வீணான சிந்தனைக்குத்தான். சிந்தனைகளினாலே வீணராக போனார்கள். ரோமர் 1 உணர்வில்லாத இருதயம் இருளடைந்தது. தேவன் இன்றும் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். ஒன்று செய்யாமல் இருக்கிறாரா? ஓய்ந்திருக்கிறாரா? ஏசாயா 45:7 ஒளியை படைத்து இருளையும் உண்டாக்கினேன், சமாதானத்தை படைத்து தீங்கையும் உண்டாக்குறவர் நானே.
கர்த்தராகி நானே இவைகளெல்லாம் செய்கிறவர். உண்டாக்குகிறவர், உண்டாக்கினேன் ஒரு வார்த்தை, உண்டாக்குகிறவர் என்று ஒரு வார்த்தை. இவைகளெல்லாம் செய்தவர், செய்கிறவர். ஆமோஸ் 3:6. ஊரில் எக்காலம் ஊதினால் ஜனங்கள் கலங்காதிருப்பார்களோ? கர்த்தருடைய செயல் இல்லாமல் ஊரில் தீங்கு உண்டாகுமோ? இதெல்லாம் ஏன் சொல்றோம்னு கேட்டீங்கன்னா, ஒருவருடைய கட்டுப்பாட்டில் நாம் இருக்கிறோம். ஒருவர் இயக்குகிறார். ஆனால் நான் நினைக்கிறேன், நானே என்ன எல்லாம் என்ன சொல்றதெல்லாம் அப்படியே போயிட்டே இருக்கு, போயிட்டே இருக்கும். அப்போ நம்ம இல்லைன்னு அர்த்தம் இல்லை. ஒரு நாள் ஸ்டாப் ஆகும்போது என்ன யோசிக்கிறான் அசிரியராஜா? என்ன யோசிச்சான் பாரு, செத்த பிரேதங்களா செத்த முகமப்படுவாங்க, தேவனால் முடியும். எகிப்து என்ன யோசித்தது? நேபுகாத்நேச்சர் என்ன யோசித்தான்? இதெல்லாம் சரித்திரம், சத்தியம் கூட. விசுவாசிக்கிறது இல்லையா? தேவன் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். ஒருவர் இல்லாமல் ஒருவர் இல்லை, இன்னொருவர் இல்லை. ஒருவர் உண்டாக்காமல் ஒரு வீடு இல்லை. அப்படியானால் தேவனை கண்டுபிடிக்கவும் தேவனிடத்தில் நெருக்கமாயிருப்பதற்கும் நம்முடைய நினைவு, ஆரம்ப நினைவு வேணுமா வேணாமா? நிச்சயமாக வேணும். கர்த்தர் இன்னும் கூடுதலான காரியங்களை நாம் பேசுவோம். ஜெபிப்போமா? பரலோகத்தில் வாசமாயிருக்கிறதான பரிசுத்த பிதாவே, இந்த நேரத்திற்காக நன்றி. மனுஷருடைய நினைவுக்கும் தேவனுடைய நினைவுகளும் வித்தியாசமானது. மனிதன் காணக்கூடியதை நம்புகிறான். மனிதன் தேவனை தேட மறுக்கிறான். மனிதன் உணர்வில்லாத இருதயத்தை உடையவனாக இருக்க விரும்புகிறான். தங்கள் சிந்தனைகளை வீணராக இருக்கிறார்கள். தங்களை ஞானிகள் என்று எண்ணுகிறார்கள். பிதாவே, காணாத ஒன்றை நம்புவதற்கு மறுப்பதினாலே தேவனை தேவன் என்று கனப்படுத்த முடியாமல் மறந்து போகிறார்கள். ஐக்கியத்தை இழக்கிறார்கள். பிதாவே, உணர்ந்து கொள்ளுதலை தாரும். விதையை நீர் பிறப்பிக்கிறீர், நீர் செழிப்பிக்கிறவராயிருக்கிறீர். நீர் எப்படி சொல்லுகிறீரோ அவ்வாறு ஏற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். பிதாவே, மனிதன் சாத்தியமில்லை என்று நினைக்கிறான், தேவன் அதை சாத்தியம் என்று சொல்லுகிறார். அவன் நம்ப மறுக்கிறான். பிதாவே, தாழ்மையான இருதயத்தை தருகிற இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உணர்ந்து கொள்ளுதலை பெற்றுக் கொள்ளட்டும். எங்களுடைய ஆரம்ப நிலையை உணர எங்களுக்கு ஞானத்தை தாரும், தாழ்ந்த சிந்தையை தாரும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.